ஹை கைஸ், கோப்ரா கை சீசன் 6 5 எபிசோடோட பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன் 6 எப்படி இருக்குன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோப்ரா கை ஃபுல் சீரிஸ் ரிவ்யூ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோட எண்டில் செட் பண்ணியிருக்கேன், அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு அன் டைம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, வாங்க ரிவ்யூ ஆரம்பிச்சிடலாம். 5th சீசனை பொறுத்த வரைக்கும் என்ன மைனஸாக பட்டதுன்னா 5th சீசனுக்கு முன்னாடி வந்த சீசன்ஸில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும், பார்க்கவும் நல்லாவே இருக்கும். ஆனால் 5th சீசனில் மட்டும் அதை குறைச்சி ட்ராமா மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அது 5th சீசனை பொறுத்த வரைக்கும் மைனஸாக இருந்தது. அதை மாற்றிட்டு பழையபடி கோப்ரா கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சீசன் 6 கொண்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும். ஆக்ஷன் ப்ளஸ் ட்ராமா பேலன்ஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த சீசன்லேயும் அருமையாக பண்ணியிருந்தாங்க. காமெடி பற்றி சொல்லவே வேணாம், எல்லா சீசனும் காமெடி நல்லாவே இருக்கும். இதுலேயும் நல்லா ஒர்க் ஆயிருந்தது காமெடி எல்லாமே. இந்த சீசன்ஸில் வர ட்ராமா சுச்சுவேஷன்ஸ் புது புது கான்ஃப்ளிக்டாக கொண்டு வந்து, அதாவது புது புது பிரச்சனையை கொண்டு வந்து ஆக்ஷனில் மட்டும் என்கேஜ் பண்ணாமல் ட்ராமாஸ்லேயும் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்லேயும் ஒரு இடத்துல போர் அடிக்காமல் தான் இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. அதே மாதிரி இந்த சீரீஸில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே முன்ன எப்படி என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்களோ அந்த கேரக்டர் ஆர்க்கை வேஸ்ட் பண்ணாமலே இந்த சீசன்லேயும் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா மிகேலுக்கும் ஜானி ராலன்ஸ்க்கும் உள்ள காம்பினேஷன் நல்லா ஒர்க் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட அந்த 2 கேரக்டர்ஸும் அப்பா புள்ள ரேஞ்சுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அது எமோஷ்னலாகவும் நல்லா ஒர்க் ஆயிருந்தது. இவங்களை தாண்டி ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து எளிமையாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த ரைட்டிங்கும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் ஆகவே ஆகாதுங்கிற சுச்சுவேஷனில் ஒன்னா சேர்த்து 2 கேரக்டரை ஒன்றாவே சேர்த்து 2 பேரும் சேர்த்து ஒன்றா சண்டை போடுற மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற சென்சஸ் கூட அவங்களுக்குள்ள வர ஈகோ கிளாஸ் கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈகோ கிளாஸ் ஆகிற சீன்ஸ்லாம் ஜானி லாரன்ஸ் கேரக்டர் செம்மையாக வச்சிருந்தாரு. இதை தாண்டி இந்த சீசனோட 5வது எபிசோடு எண்டிங்கு செம்ம பீக்கில் கொண்டு போய் முடிச்சு ஹைப் ஏற்றிருக்காங்க தான் சொல்லணும். அடுத்த பார்ட்டுக்கான ஹைப்பை நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அந்த அடுத்த பார்ட்டுக்கு. அடுத்த பார்ட்டில் எத்தனை எபிசோடுன்னு தெரியல, அப்டேட் வந்துச்சுன்னா பார்த்து சொல்கிறேன். அடுத்து எனக்கு பிடிச்ச இந்த சீரீஸில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னா ஹாக்குங்கிற ஒரு கேரக்டர் தான். ஸ்பைக் வச்சுன்னு வந்திருப்பாரு. அந்த கேரக்டரோட ரொம்ப கனெக்ட் ஆயிருந்தேன் நான். அந்த ஹாக்குங்கிற பையன் சீசன் 1 ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் நானும் என் ஸ்கூல் லைஃப்பில் இருந்தேன். இதனாலே என்னவோ எனக்கு இந்த கேரக்டர் கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கேரக்டர் நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு எதனாலுங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தாண்டி இந்த சீரீஸில் மைனஸ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அது என்ன மைனஸ்னா சென்சை சூசனுங்கிற ஒரு கேரக்டர் இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க. 2-3 எபிசோட் போன உடனே திடீர்னு காணாமல் போயிட்ட மாதிரி ஆகிடும். அவருக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் கொண்டு வந்துருப்பாங்க. அந்த கேரக்டர் ரீகாஸ்டிங் கிடையாது, வேற ஒரு ஒரிஜினல் கேரக்டர் தான். அந்த சூசன் கேரக்டர் எங்கே போனாருந்து தெளிவாக காட்டவே இல்லை. அது மட்டும் தெளிவாக காமிச்சிருந்தா ஓகேவா இருந்திருக்கும். ஓவராலாக இந்த சீரிஸ் கோப்ரா கை ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான சீரிஸ் தான். கோப்ரா கை ஃபேன்ஸ் யாருன்னா இருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் கைஸ்.